குட் மார்னிங். மார்னிங் மார்னிங். ஐயோ சார், ரொம்ப பிஸியோ? முகத்தை கூட பார்த்து பேசாத அளவுக்கு. மச்சி வா மச்சி. என்னடா புது மாப்பிள்ள 1 வீக் லீவு, பொண்டாட்டி கூட்டிட்டு அங்க போகணும் இங்க போகணும்னு கடைசியில ஆபீஸ்ல வந்து நிக்கிறேன். என்ன மச்சி பண்றது, தலையெழுத்தப்படி. என்ன மச்சி சொல்ற? பின்ன என்னடா பண்றது, எல்லாம் எங்க டேடி தான். வேலைக்கு போலையா வேலைக்கு போலையா வேலைக்கு போலையான்னு. ஏன்டா இப்பதானடா கல்யாணம் இருக்கு, ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டு தானே போயிருக்கு, அப்புறம் என்னவாமா அவருக்கு? என்ன மச்சி பண்றது, தலையெழுத்து அப்படி. என்னவாமா அவருக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு கடன் வாங்கி பண்ணியிருக்கு, கல்யாண கடன் அடைக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், அக்கா பிள்ளை வயசுக்கு வந்து அதுக்கு சீர்ச்சனத்தி செய்யணும். அப்பா அவங்களுக்கு செய்யணும் இவங்களுக்கு செய்யணும்னு சொல்றாங்களே தவிர உனக்கு நீ செஞ்சுக்கணும்ன்றது மட்டும் வாயிலிருந்தே வரமாட்டேங்குதுடா அவங்களுக்கு. விடு மச்சி, எல்லாம் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. எதுடா நல்லது? போய் மறு வீட்டுல கூட மாமனார் வீட்டுல கூட நிம்மதியா இருக்கவில்லடா. அங்க போகணும் இங்க போகணும், வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போகணும், போன நொய்யு அடிச்சு. ஐயோ அப்புறம் பாவம்டா, வீட்டுல அவங்கள விட்டுட்டு வரதுக்கே மனசு இல்ல. கல்யாணம் புதுசுல அப்படித்தாண்டா இருக்கும், பொண்டாட்டி விட்டுட்டு வரதுக்கு மனசே வராது. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க, எப்படா நம்ம சந்தோஷமா நம்ம ஜாலியா நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணுவோன்ற மாதிரி ஆயிடும்னா பாத்துக்கவே. ஒத்த வாங்க போற கோல வெறியில இருக்கேன். ஏன்டா ஏன் அப்படி? வேலையப்பாடா வேலையப்பாரு. வேலையை பார்த்துட்டு இருந்தவன கூப்பிட்டு வெட்டி நாய் அடிச்சுட்டு இப்ப என்னைய வேலையை பாருன்ற. சரிதான். ஏன்னா ஆபீஸ்ல மத்த ஆளையெல்லாம் காணோம். பக்கத்து சீட்ல அந்த அம்மாவுக்கு அவங்க பையனுக்கு ஏதோ ஸ்காலர்ஷிப் எழுதி கொடுக்கணுமா, அதனால அவங்க வரல. அந்த சைட்ல இருக்கிறவரு ஏதோ ஆஃப்டர்நூன் வந்துட்டு பர்மிஷன் போட்டிருக்காரு, அதனால அவர் லேட்டா தான் வருவாரு. ஓ ஓகேடா, அப்ப இன்னைக்கு மேனேஜரும் வரலையா? இல்ல மச்சி, இன்னைக்கு அவரும் லீவு. அப்ப ஆளே இல்லாத இடத்துல நீ மட்டும் எதுக்குடா டீ கடையை போட்டுட்டு உட்காந்துருக்க? நீயும் லீவை போட்டுட்டு போக வேண்டியதானே? ஆளே இல்லாத இடத்துல நான் டீ கடை போட்டுருக்கேன், நீ என்ன பஜ்ஜி போட்ட கடையை போட்டிருக்க? வாயை மட்டும் வேலையை பாருடா, எல்லாரும் போயிட்டு பூட்டி போட்ட போக முடியும். சரி, யாரும் தான் வரல, வீட்டில் போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்டா. அங்கதான் இருக்கும்போது ஒழுங்கா ஃபோன் கூட பேசவில்லை எங்க அப்பா. வந்தது இப்பதான், வந்த உடனே போனா பொழப்பு தான். போயிட்டு வா. ஏ மச்சி புரிஞ்சுக்கடா. போடா போ. போடான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உடனே கிளம்பி போயிட்டான். என்னையா பிள்ளைய கூட்டிட்டு கிளம்பியாச்சா? ஆமாமா, கிளம்பியாச்சு, வந்தாச்சு, இருந்தாச்சு, கிளம்ப வேண்டித்தானே. இருந்துட்டு போலாம்ல. இங்க இருந்துட்டு இருந்தா அங்க வீட்டை யார் பாக்குறது? அங்க தோட்டம் தரவுல ஏகப்பட்ட வேலை கிடக்குது. ஆமாயா, அதுவும் பாக்கணும்ல. போய் மாடு வேற கண்ணு போடுற மாதிரி இருக்கு, நம்ம படிக்க இங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பால் வேற கறக்கணும். சரி சாமி. என்ன மாப்பிள்ள கிளம்புறீங்களா? இருங்க, கறி ஆக்குற எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம். இதுல தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிடுவோம் அடுத்த தடவை வரும்போது. என்ன இப்படி பண்றீங்க? இருந்துட்டு போலான்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆடெல்லாம் கிடக்குது, ஆடு மாடெல்லாம் போய் பார்க்க வைக்க வேணாமா? சரிங்க. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இருந்து நல்லா கொஞ்சம் தெளிவு போகும்னு பார்த்தேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. கல்ல தின்னாலே அவ உடம்புல கரைஞ்சு போயிடும். இதுல ஒரு நாள் ஏதோ பெரியாகி போச்சுன்ட்டு இப்படி பண்ணா எப்படி? அக்கா கறி கிளம்புறாளே, மிச்சர் போட்டு தின்னுக்கிட்டு இருக்க. நீ என்ன வெளிநாட்டுக்கா போற? இங்க இருக்க பக்கத்து ஊருக்கு போற. இதுக்கு நான் என்ன அளவா முடியும்? வேணும்னா ஒண்ணு செய்யலாம். என்னடி இங்கிட்டு வீட்டுல இருக்கதா அள்ளி கட்டிக்கிட்டு போறியே, அதுக்கு வேணா நான் ஒப்பாரி வேணா வைக்கலாம். போச்சே எல்லாம் போச்சே, வந்தவ வெறுங்கையோட வருவா, போகும்போது அள்ளி கட்டிக்கிட்டு போறா அப்படின்னு ஒப்பாரி வைக்கலாம். நீ என்ன நக்கல் அடிச்சுக்கிட்டு திரியற? இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கும் கல்யாணம் ஆகும்ல, அன்னைக்கு நீ இங்க இருந்து எடுத்து கட்டிக்கிட்டு போ. அன்னைக்கு இருக்குடி என் சாபத்துக்கு பாரு, உன் புருஷன் ஒண்ணும் வாங்கி போடாம வீட்டுல தான் அள்ளி கட்டிக்கிட்டு போற. பாக்கலாம் கொஞ்சோண்டு மிச்சர் கொடு. எனக்கே சாபம் விட்டல, நீ வேணா போட்டு தின்னு. எப்படி கொஞ்சோண்டு குடுத்துரு, இல்லன்னு வச்சுக்க உனக்கு பேதி தான் புடுங்க போகும் பாரு. ஐயே என்னாடி 7 கழுத வயசாயி இப்பயும் அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. ஏமா மிச்சரை போட்டு திங்கிறா, கொஞ்சோண்டு கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறா. ஐயே வீட்டுல என்ன அவ வச்சிருக்கிறது மட்டும் தான் இருக்குதா? வீட்டுல தான் அம்பிட்டு இருக்குது, ஊர்ல இருந்து கொடுத்து விட்டதெல்லாம் கிடக்குது. எடுத்து கட்டிக்கிட்டு போக யாரும் வேண்டானா? சும்மாவே உன் அவளுக்கு எடுத்துட்டு போக தெரியாது, இதுல நீ வேற எடுத்து கட்டிக்கிட்டு போன்ற. போமாங்கிட்டு இங்க பாருமா, இப்படிதான் அவ பேசிக்கிட்டு இருக்கா, எனக்கு கோவம் வந்துன்னு சொல்லிட்டேன். ஆனா ஏடி கிளம்ப நேரத்துல இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? தினந்தோறும் வரும்போது போகும்போது சண்டையால முடியுது. வாமாவத்தான் வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வாரா, போகும்போது அள்ளி கட்டிக்கிட்டு போற. அதான் நான் பேசுறேன். ஐயே அவ யாரும் வீட்டுல அள்ளி கட்டிக்கிட்டு போறா, நம்ம வீட்டுல தானடி. இவ என்னை பேசுறது பேச்சுக்கு பாரு, கண்டிப்பா நான் சொல்றேன், இவ புருஷன் ஒண்ணு கூட வாங்கி போட மாட்டான். இவ ஒவ்வொரு நாள் பட்டியல கிடந்து சாவா, நம்ம வீட்டுல வந்து தான் அள்ளி கட்டிக்கிட்டு போவா. பாரு இதான் என் சாப விடுறேன் பாரு உங்களுக்கு. ஐயே என்னடி கண்ணி வைக்க கால வைக்க பேசிக்கிட்டு இருக்க? சாப விட்டாதடி, பாவடி. என்னையும் சாப விட்டல்ல, நீ சொன்னது மட்டும் பழிச்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பாரு மாமே உன்னை அடிச்சு கொண்டு வந்து வீட்டுல விடும். நீ எனக்கு சாப்ப விட்றியா? நீ அது நடக்குதுன்னு பாப்பண்டி. பாரு நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஒவ்வொரு நாள் மாமே உன்னை அடிச்சு கொண்டு வந்து வீட்டுல வந்து விட்டுட்டு போவோம். ஏமா அவளை வாயை மூட சொல்லுமா? 2 பேரும் வாயை மூடுங்க. ஆட்டா வந்த புள்ள என்ன நினைக்கும்? இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறாரு, நாயும் பேயுமா அப்படின்னு நினைக்க மாட்டேன். முதல்ல வாயை அடக்க சொல்லுமா. இவ வந்தானா வந்த மட்டும் பாத்துட்டு போ சொல்லுமா. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்துல பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க,
அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என் பையன் தங்க மெத்த புள்ள வாயே திறக்க மாட்டான். அதுங்களோட வந்து பிறந்த ரத்தம் ரெண்டும் எப்படி இருக்கு பாரு. அடிச்சே சாவுதுங்க. சை எம்மா பாரு ஒரு நாள் மாமா அடிச்சுட்டு வந்தா விட போகுது. நீ பண்ற வேலைக்கு இருடி இரு. உன் புருஷன் ஒன்னும் வாங்கி போடாம பசியும் பட்னியுமா தான் கிடக்க போறேன். இந்தாடி இதை பையில வச்சுக்க. என்னது மாதிரி ஆமா அக்கா வீட்டுல கொடுத்து விட்டாங்கடி. இந்த பருப்பு பொடி அப்புறம் இந்த பலகாரம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க. அதான் இந்த பைய காட்டு, இதை உள்ள வை. ஏமா அவங்க வீட்டுல இருந்து கொடுத்து விட்டதை நீ எடுத்து கொடுக்குறியே, கொஞ்சமாவது உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா? மொத்தத்தையும் நம்மளே தான் திங்கணுமா? அவ திங்க கூடாதா? நீ எடுத்துட்டு போய் சாப்பிடு. இப்படி பண்ணாம இது இப்படி பண்ணு. வாய மூடு நீ. ஏமா மகா எங்கம்மா? அதான் ரூம்ல படுத்துருக்கு. சரிம்மா இந்த பாத்துட்டு கிளம்புறேன். மகா அண்ணி சொல்லுங்க நீ. என்னம்மா சந்தோஷ் வேலைக்கு போயிட்டான்னு கஷ்டமா இருக்கா? இல்லைங்க நீ எதுவும் நினைச்சுக்காத, நாங்கெல்லாம் இருக்கிறோம் சரியா? சரிங்க நீ. அவனையும் ஃபோன் பண்ண சொல்றேன், நீயும் நல்லா ஃபோன் பண்ணி பேசிக்க நேரத்துக்கு. சரிங்க நீ. எனக்கும் ஃபோன் பண்ணுமா, நான் வீட்டில எல்லாம் இருந்தேன்னா ஃபோன் பண்றேன் சரியா? சரிங்க நீ. அப்புறம் பெட்ரோல் அடிக்கணும், 200 ரூபா காசு வேணும். சந்தோஷ் எதுவும் உன்ட்ட கொடுத்துட்டு போனானா? இல்ல நீ அவர் எதுவும் காசு கொடுத்துட்டு போல. கொடுத்துட்டு போலையா? பொண்டாட்டிக்கையில ஒரு 10 ரூபா கூட கொடுத்துட்டு போமையா போனா? இல்ல அவர் கொடுக்குறேன்னு தான் சொன்னாரு, நான் தான் வேணான்ட்டேன். ஏமா கொடுத்தா வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? இல்ல அப்பா வீட்டில் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க செலவுக்கு, அதனாலதான் காசு எதுவும் வேண்டான்ட்டேன். அப்படியாம்மா? சரிம்மா ஒரு 200 ரூபா காசு கொடு, அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்குவேன். ஏன்னா உங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. உன் வீட்டுக்கு வந்து தான் காசெல்லாம் கரைஞ்சு போச்சு, பெட்ரோலுக்கு ஊத்தி ஊத்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதனால ரொம்ப சங்கட்டமா இருக்குமா, அதுதான் ஒரு 200 ரூபா காசு கொடு. இந்த இருங்க எடுத்துட்டு வரேன். அப்பாடா ஒரு 200 ரூபா தேருது. குடுமா. சரி வாரேன், உடம்பு பாத்துக்க. என்னாடி என்னவா? ஒன்னும் இல்லம்மா பேசிட்டம்மா. ஒன்னும் இல்லையே 200 ரூபா வாங்கிட்டு கிளம்புறிய? ஏவாரு நான் ஏன் அதனா கிட்ட தான் வாங்குறேன். என்ன வாங்கிட்ட வாங்கின மாதிரி பேசுற? நீ கேட்ட என்ன கொடுக்கவா போற? என்னடி காசு கொடுத்துட்டு போனானாமா அவன்? இல்ல உன் பையன் அப்படியே கொடுத்துட்டு தான் தள்ளிட்டு மறு வேலை பார்ப்பான். அவங்க அப்பா 1000 ரூபா கொடுத்தாங்களாமா, அதுல எனக்கு 200 ரூபா கொடுத்தா அடுத்த தடவை வரும்போது கொடுக்கணும். அது எது கொடுத்துட்டு எல்லாம் நம்ம காசு தானே. சரிம்மா நான் வாரேன். அந்த மனுஷன் வெளியே நின்றுட்டு இருக்குது, கத்துவது கொஞ்ச நேரத்துல. சரி வா. பிறந்த வீட்டை விட்டு கிளம்ப முடியாது, நேரமா கிளம்புன்னு சொன்னா. அவ்வளவுதான் கிளம்பியாச்சு, எடுத்து வச்சுட்டு வர வேணாமா? அப்பா போயிட்டு வரேன்பா. அப்பாயே போயிட்டு வரேன். போய் பொறுப்பா இருந்து குடும்பத்தை பாரு. ஆமா நான் பொறுப்பு இல்லாம திரியறேன், நீ வந்து பார்த்த. அது கிளவிக்கு ஒரு வேலை பழப்பு இல்லம்மா, நீ எதுவும் நினைச்சுக்காதம்மா. சரிப்பா போயிட்டு வரேன்பா, போன் பண்ணுங்கப்பா. சரிம்மா. உடம்ப பாத்துக்கங்க. சரிம்மா. சரி போயிட்டு வரமாமா. போயிட்டு வரமா உடம்பு பாத்துக்க. சரியா சரி பாத்து போயிட்டு வாங்க. நவுந்துக்கோங்க. அவன் பிள்ளைக்கு வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. இந்த மனுஷன் ஒரு வேலை வெட்டி பார்த்தா பரவாயில்ல, புள்ளையவே நேரம் பார்த்தாலும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். பாவம் புள்ள, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. போன் அடிக்குது, அவரதான் இருக்குமோ? அவருதான். ஹலோ என்னங்க? என்ன ஒரே ரிங்கில் எடுத்துட்ட? ஆமா நான் போனை பக்கத்துலயே தானே வச்சிருந்தேன், அதான். சரி சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டேன், பாத்திரம் எல்லாம் இருக்கா, அதான் கழுவிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, சரி. தனியா விட்டுட்டு வந்துட்டேன்னு என் மேல எதுவும் உனக்கு கோவமா? இல்ல அதான் நீங்க வாரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, வெள்ளிக்கிழமை நைட்டு தானே கிளம்புவீங்க? ஆமாமா, வெள்ளிக்கிழமை நைட்டு உடனே ஒர்க்லாம் ஒரு 4:30 மணி எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சோனையும் கொஞ்சம் சில பல வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு பஸ் ஏறினேன்னு வச்சுக்கவே, கரெக்டாக 9:30 மணி 10 மணிக்கெல்லாம் வந்துருவேன். வந்தோடனே ஜாலியாக இருக்கலாம் சரியா? சரிங்க. நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாமலாம் இருக்காது சரியா? நீங்களும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, சீக்கிரமா வந்துருங்க. நானும் வந்துடுறேன், நேரத்துக்கு சாப்பிட்றேன். அப்புறம் சும்மா ரூம்லேயே இருக்காத, வெளியே எல்லாத்துக்கிட்டையும் பேசு சரியா? சரிங்க. பெரியண்ணியும் கிளம்பிட்டாங்க. ஓ அப்படியா, எதுவும் சொன்னிச்சா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், இதை பற்றி யோசிக்காதன்னாங்க. அப்புறம் பெட்ரோலுக்கு 200 ரூபாய் காசு கேட்டாங்களா? 200 ரூபா காசு கேட்டுச்சா? நீ என்ன சொன்ன? அப்புறம் நான் தான் அப்பா எனக்கு கொடுத்தாங்களா 1000 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோன்னு, அதில் தான் 200 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அப்படியா, சரி விடு, நான் வந்து அந்த 200 ரூபாய் கொடுத்துறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம அண்ணி தானே. எதா இருந்தாலும் மாமா அது உனக்காக கொடுத்தது. ஏதாவது தேவைனாலும் ஃபோன் பண்ணு, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். எதுவும் தேவைன்னா சொல்லு, நான் உனக்கு அக்கௌண்ட்ல காசு போட்டு வரேன், நீ வாங்கிக்கோ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்பா கொடுத்ததே இருக்கு. நீங்க பத்திரமா இருங்க, சீக்கிரமா வந்துருங்க. அப்பா என்ன வெயில் அடிக்குது, வெளியே போயிட்டு வர முடியல. எப்ப சரியான வெயில் தான், மனுஷன் வெளியே போக முடியல, வர முடியல. பையனுக்கு போன் பண்ணீங்களா? எங்க இருக்கானா, என்னவா, வேலைக்கு போயிட்டானு என்னன்னு கேட்டீங்களா? நானும் உன் கூட தானே தோட்டத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன். போன் பண்ணுங்க, வேலைக்கு போயிட்டானு என்னன்னு கேளுங்க. வேற ஏதாவது இருக்கா? வேற ஒன்றும் இல்லை, நீங்க தான் சொல்லணும். யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான், வேலை செய்யறது விட்டுவிட்டு பிசி பிசி பிசின்னு தான் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நீ தான் சொல்லணும், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே. என்ன சொல்லணும்னே தெரியல. வேலை செய்ய போனானா இல்ல போன் பேச போனானா, பிசி பிசி பிசின்னு போன தூக்கி போட்டு ஒட்டக்கலன்னு தான் வருது. ஐ மிஸ் யூ செல்லம், என்னால இங்க வேலையே செய்ய முடியல. அப்பனா சீக்கிரம் வந்துருங்க.
போன இவன் எடுக்க மாட்டான். எத்தனை தடவை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க என்ன ஆச்சு? உன் பையன் யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கானா? பேசிக்கிட்டு இருக்கானா? இந்த நேரத்துல வேலையில செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆமா, வேலை செஞ்சு கிழிச்சான். இப்படி போன பேசிக்கிட்டு இருந்தா இருக்கிற வேலைக்கு ஒலை வச்சுட்டு போக வேண்டித்தான். அவன் வேற யார்கிட்டயே பேசுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு போறாரு. சீக்கிரம் வந்துடுறேன், அப்புறம் எல்லா இடத்துக்கும் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். சீக்கிரம் வந்துருங்க. டேமா, மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்திரத்தை போட்டியா விளக்கிய கையை எடுத்து உள்ள வச்ச மன்றதை விட்டுட்டு போன் பேசிக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மாமா அவருதான் ஃபோன் பண்ணாரு. அவன் போன் பண்ணானா? வேலை நேரத்துல போன் பேசிக்கிட்டு இருந்தா பொழப்பு நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ, என்ன பேசுறது கேக்குதா மகா? குடிங்க. ஹலோ அப்பா, எம்பிட்டு நேரம் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படி பேச்சு? வேலைக்கு போனியா வேலை வெட்டியை பார்க்கணும், அதை விட்டுட்டு போன பேசிக்கிட்டு இருக்கிற வேலையும் கெடுத்து உட்காரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேலையை பாரு. சும்மா போன பேசிக்கிட்டு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. வை அதாம்மா, சும்மா போன பேசிக்கிட்டு அவன் வேலையை கெடுத்து விட்டுறாத. புடி வேன்னு சொல்லாம இருந்து வேலையை பாருங்கன்னு சொல்லு. அங்கதான் பொண்ணாட்டு பேச விட மாட்டேங்கிறாரு, இங்கே வந்து ஃபோன் பண்ணா இங்கேயும் பேச விட மாட்டேங்கிறாரு. என்னதான் மனுஷனே தெரியல. போன எடுக்கலன்னு இருந்தா மருமக கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். வேலைக்கு போயிட்டு இப்படி போன் பேசிக்கிட்டு இருந்தா எதுவும் சொல்ல மாட்டாங்களா ஆபீஸ்ல? எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்ல. இந்த பிள்ளை என்னமோ வாங்க வாங்கன்னு இருக்குது. அவன் என்னத்த சொன்னான்னு தெரியல. தானே வேலைக்கு போனேன், அதுக்குள்ள என்ன அவசரமாமா வா வான்றதுக்கு? எதுவும் நம்ம சொல்றதுக்கு இல்ல. நீ சொல்லி புரிய வை, குடும்பத்துல ஏற்பட்ட செலவு இருக்குதுன்னு. சரிங்க. ஐயோ கடவுளே.